மளிகை ஸ்டோர் வச்சிருந்தாரு. அவர்கிட்ட பொருளுங்கெல்லாம் போய் வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் பேசி வீட்டுல உங்க அக்கா ஒண்ணு இருந்ததே எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? அப்படியே இருந்ததுனால எங்களுக்கும் அவருக்கும் கொஞ்சம் தொடர்பு ஆயிடுச்சு. சூழ்நிலை காரணம். சூழ்நிலைன்னா இப்படி தொடர்பு வருமா? சரி, யதார்த்தமா கேட்க நான் பதார்த்தமா விட்டு கொடுத்துட்டேன். சரி, நீங்க பண்ணீங்க. அதுக்கப்புறம் பெட்டரா இருக்கா மோசமா இருக்கா? சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெட்டரா இருந்தது. ஆனா இப்ப இருக்கிற மாதிரி சுகமா இருக்கா சுகமா இருக்கா சுகமா இருக்கா போ எருமாடு. அவர் நல்லா எனக்கு ஹெல்ப் பண்ணதுனால சரின்ட்டு நானும் அதை வச்சு பயன்படுத்தி ஒத்து விடுவோம் பாட்டுக்கு, ஒத்து உலக விடுவோம் பாட்டுக்கு, வீட்டு குடும்பத்துக்காக நான் காப்பாத்தினேன். ஒரு வாட்டி கூட சொல்லுங்க, அதை வச்சு பயன்படுத்தினீங்க. என்ன இழிச்ச வாய பாருங்க. பிள்ளைங்களை காப்பாத்தினேன். தப்புமா, நீங்க நியாயப்படுத்திக்கிறீங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா 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 வா. உங்க புருஷனுக்கு எப்படி தெரிய வந்தது? அவருக்கே ஒரு நாள் தெரியும், பார்த்து விட்டாரு. அம்மா யாராவது முரட்டால ஓடிக்கிட்டு இருக்கா? இந்த ஊர்ல இப்ப தொடர்பு இல்லையா உங்களுக்கு அவரோட? சபா இப்பவே கண்ண கட்டத தொடர்பு அதான் இருக்குது. அவன் இன்னும் திருந்தல மாமா. அவர்கிட்ட ஒன்னா பேசி காசு வாங்கிட்டு வா. உங்ககிட்ட உதவி கேட்கற அளவுக்கு ஊம்பின் போயிடுச்சு அவன் பொழப்பு. நானே போய் வாங்கிட்டு வருவேன், காசு கொடுப்பாரு. அப்ப அந்த கண்ணனை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்க. பயன்படுத்திக்கிட்டு அவர் மனசு நல்ல மனசா தெரிஞ்சுது, அவ்வளவுதான். அவரை நான் பயன்படுத்தணும் இல்ல, அவருக்கு மனசு சில பேருக்கு இருந்தாலும் குடுக்குன்ற மனசு வராது. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாம இருக்கிறது தான் நல்ல மனசு. இதுக்கு பேரு நல்ல மனசு இல்ல. நீ ஒரு காம கொடூரன், அஞ்சரைக்குள்ள வண்டி. இதெல்லாம் அப்போ எனக்கு தெரியாம பண்ணிட்டேன் மேடம். தெரியாம செஞ்சிட்டேன். ஒண்ணும் தெரியாத பாப்பா படக்குன்னு போட்டாலாம் தாப்பா. என்ன தெரியாம? அப்போ அவருக்கு ஒரு பழக்கத்துல வரப்போ பழக்கமா அது ஃப்ரெண்ட்ஸுப்பா பழக்கணும். அது அப்படியே கொஞ்சம் அதிகமா ஆயிடுச்சு. அடிச்சாரு உங்களை? அவரு டெய்லியும் தண்ணி போட்டா ஒரு மாதிரியா பேசி அடிப்பாரு மேடம். என்னடி நக்கலா ஏண்டி சோனா போனா ஊரே நடுக்கிட்டு இருக்கு. இது காரணம் வச்சு நீங்க ரெண்டு பேரும் தப்பு பண்ணா அவங்க வீட்டுக்காரர் பொறுமையா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அவன் தான் நோஞ்சான்னு சொன்ன, அவனுக்கு எதுக்கு பயப்படுற? அதுக்கப்புறம் இல்ல பொறுமையா இருக்கு. நான் அறியாத வயசுல தெரியாத தப்பு பண்ணிட்டேன் மேடம். அது வீட்டுக்காரருக்கு என்ன அக்கறை இவர் வரதுக்கு? அதான் இது மாதிரி காசு எதை கேட்டா இவ்வளவு நாள் கத்து இவ்வளவு நாள் பத்து வரான், அவன் கூட இருந்துட்டு போன்னு பச்சா சொல்றேன். சோறு தான் திங்கிறியா இல்ல பியல் திங்கிறட பேப்புண்டவனே? இந்த பொழப்புக்கு 4 பேர் பூல ஊமி பொழைக்கிற மாதிரி கிகோலோ பையா. இறக்க அவங்க ரொம்ப மனசு கஷ்டப்படுறது ஜீவன். நீங்க ரொம்ப நல்லவரு, அதனால எனக்கு கேட்க வேண்டாங்க உங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட்ல இருந்து எல்லாம் பேசணும். என்ன பேசணும்? வேணாம்டா, வேணாம்டா, வேணாம்டா. என்ன எப்படி போயிடல? எப்படி நீங்க ரெண்டு புருஷன் ஒரு பொண்டாட்டி எப்படி ஒரு வீட்டுக்குள்ள இருந்தீங்க? லாலிபப்பு இங்க ஒரு நீ சும்பிக்க இங்க நீ சும்பிக்கனா இப்படி எனக்கு. அப்ப 2 வீட்டுல 2 புருஷன். அடி சண்டால சிரிக்கி. நன்றி கடனுக்கு அப்பா. 10 மணி வரைக்கும் அந்த கதவு தைக்கிற வேலை ஏதோ அந்த வேலை பார்த்துட்டு இருக்கான். அவன் கூட தொடர்பு வச்சிருக்கேன். நீ யாரா? இவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா. கதவு தச்சுக்கு வந்து நான் பாருங்க, இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கும்போது அவன் வந்து பார்த்துட்டு இருக்கான். இல்ல நைட்டு 12 மணி இருக்கும் மேடம். நான் வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வரும்போது இவங்க 2 பேரும் உள்ள இருக்காங்க. இந்த பண்ணாடியோட வச்சு பார்த்தோம், அன்னைக்கே எல்லாம் முடிஞ்சு போச்சு. என் வீட்டுல உள்ள இருக்கிறாங்க 2 பேரும். மேடம் நான் வந்தேன், என்னடா சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே டக்குன்னு வெளியே கதவு போட்டேன். கதவு திறந்து உள்ள போய் உள் சைடு பூட்டேன். மாட்டிக்கிட்ட பங்கு. உள் சைடு பூட்டிட்டு இவளையும் அடிச்சேன். படுத்தியா படுத்தேன். ஆட்டிடக்கூடாது வச்சு செய்விய. அந்த கதவு போடுறான் அவங்ககிட்டயும் எனக்கு அந்த கணக்கெல்லாம் அந்த அக்கவுண்ட் எல்லாம் கேட்க வேண்டாங்க. ப்ரோ சூத்து மூடிட்டு கொண்டாந்து உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷன்ல இருக்கு ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ. வீட்ல பக்கத்துல வந்து அத சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து அதெல்லாம் எனக்கு இல்ல மேடம், நியாயப்படுத்தலாம் வேண்டாம். சூத்து மூடிட்டு இருக்க மாட்டேயாடா?
சூத்தறுத்து சூப்பு போட்டு உனக்கே ஊத்தி விட்டுருவேன் மரியாதையா இருந்துக்க வரலாறு வேணும் மேடம். அதாவது இவங்க ரெண்டு பேரும் என்ன சொன்னது வரலாறு பெரிய இவங்க ரெண்டு பேரும் யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? இந்த பையனை வர சொன்னீங்களா இல்லையா? இல்ல மேடம், ஆமா நான் வர சொல்ல மேடம். அதான் இது உண்மை மேடம். சத்தியம். நான் இல்லைன்னா இல்ல இல்ல இன்னொன்னு எங்களுக்கு அதை பத்தி இங்க இந்த பெரம்பூர்னு ஒரு கடை எடுத்தாங்க. அங்க போன ஒரு 2 நாள், ஒரு வாரம் 10 நாள் போன அந்த கதையை கேளுங்க மேடம். ஆத்தா பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா. எனக்கு வாழ்க்கையில வேண்டாம், ஒதுங்கிடு, உன்னோட வேலையை பார்த்தேன்னு உன்னோட லைஃபை பார்த்துக்கோ. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே